கன்னி ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். 7ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக வீட்டுக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். குரு வந்து 18ஆம் தேதி இங்க வந்தாலும் கூட குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கும் ஏற்படுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். குரு பார்வை பெறக்கூடிய எல்லாமே சிறப்பு. அப்ப அது உங்க ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனுக்கு அது கிடைக்கிறப்ப தொழில் வளர்ச்சி. கன்னிராசிக்கு கண்டசனி நடந்துட்டு இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணி பிரியறது, பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, அதோட வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு. இப்பதான் போயிட்டு இருக்கு கன்னிக்கெல்லாம். இப்ப இது எல்லாமே இந்த குரு பார்வை பெறும்பொழுது இந்த மாசம் இதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே ரிலீஃப் ஆக போகுது. தேவையில்லாம இருந்து வந்த மன உளைச்சல்கள் எல்லாம் விலக போகுது. ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசி அதிபதி குரு பார்வை பெறும்போது தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது உள்புறம் வெளிப்புறம் எல்லாத்துல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலக போகுது. தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உண்டு. அடுத்தது பாருங்க, 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் வீட்டுல நீசமாகுது. அப்ப 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல நீசமான வெளியூர் வெளிநாடு பயணத்தை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் தூக்கம் குறைவாக இருக்கும், நிம்மதி இருக்காது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த சூரியன் நீசமா இருந்தா நடக்கும். ஆனா உங்க ராசிக்குள்ள சுக்கிரன் இருந்து ஒரு ராசிக்குள்ள எப்பவுமே ஒரு நீச கிரகம் இருந்ததுன்னா மனசு அழுத்தமாகவே இருக்கும். ஒரு இழப்புகள் வரும். அது சொத்து இழப்போ பண இழப்புகளோ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கும். சுக்கிரன் நீசமா இருக்கும்போது நடந்துட்டு இருக்கும். அவர் 16ஆம் தேதிக்கு மேல ஒரு நீச கிரகமா இருக்கக்கூடிய சூரியன் கூட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ இந்த சுக்கிரன் இந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுத்தி சுக்கிராதித்ய யோகம் ஏற்படும். அப்ப சூரியன் பலம் பெறுகிறார், சுக்கிரனும் பலம் பெறுகிறார். அங்க சூரியன் நீச பங்க ராஜயோகத்தை பெறும். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவையும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பயணம் பண்றீங்க, ஒரு வெளிநாடு வெளியூர் போறீங்க அப்படின்னா 16ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது நல்லது. எனக்கு அன்னைக்கு வந்து மீட் எடுத்துட்டு வர்றது வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள். அப்ப மீட் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம பணம் கட்டணும் இல்லையா? அதற்கு கொஞ்சமாவது ஏதோ ஒரு இடத்துல பண அமைப்பு ஏற்படும். தைரியம் அதிகமாகும், மனோதைரியங்கள் அதிகமாகும், வெற்றி கிடைக்கும். செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே வெற்றி உண்டு. அப்ப அவரே 8 குடையவரும் ஆகிறார் இல்லையா? திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்.